இயேசுவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பொது காலத்தின் 27ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கும் ஏற்றுக்கொண்ட குடும்ப வாழ்க்கை முறைக்கும் எத்தகைய விழுமியங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பின் வழியாக கற்றுக்கொள்ள நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். நம் மனம் எப்போதுமே ஒரு விவாத மேடையாக இருக்கிறது. யார் எதை சொன்னாலும் நம்மை அறியாமல் அதை எதிர்த்து ஒரு சிந்தனையை நம் மனம் படர விடுகிறது. தொடர்ந்து எதிர்மறையாக கேட்கப்படும் கேள்விகள் நம்மை அமைதியாக இராமல் பார்த்து கொள்கின்றன. கேள்விகள் கேட்பது என்பது சிறந்த பண்புதான். ஆனால் அடிப்படையான அஸ்திவாரங்களை கூட உலுக்குவது போல, நம் பண்பாட்டை அசைப்பது போல கேட்கப்படுகின்ற கேள்விகள் பயனளிப்பதில்லை. அவை ஒரு தன்முனைப்பை வெளிப்படுத்தலாமே தவிர விடைகளை பெற முடியாது. யாரை வேண்டுமானாலும் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டுவிட முடியும் என்கிற சுதந்திரம் கட்டுப்பாட்டை காட்டிலும் அபாயகரமானது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்களால் இயேசுவிடம் கேட்கப்படும் கேள்விகள் அவர்களது வஞ்சக உள்ளத்தை தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. இம்முதல் வாசகத்தில் தந்தையாம் கடவுள் ஆணிடம் இருந்து பெண்ணை படைப்பது என்பது மனித குலத்திற்கே குடும்பம் மிகப்பெரிய கொடையாக கொடுக்கப்பட்டது என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இன்று குடும்பங்கள் சிதைந்து போவது உறவுகளற்ற சமுதாயத்தையும் அதனால் வன்முறையும் சுயநல வாழ்க்கையும் உருவாகி வருவதை எடுத்துரைக்கின்றது. இந்நிலையில் இயேசுவால் எல்லோர் முன்னிலையிலும் முன்னிறுத்தப்படும் சிறு பிள்ளைகள் என்பவர்கள் எத்தகைய மனநிலையோடு நாம் ஏற்றுக்கொண்ட வாழ்வை வாழ வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். மாசற்ற உள்ளமும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் நிகழ்காலத்தில் இருப்பதை கொண்டு மகிழ்வுடன் பயணிக்கும் குலநலங்களையே நாம் இன்று குழந்தைகளிடமிருந்து கற்று வாழ அழைக்கப்படுகிறோம். இவைகள் குடும்ப வாழ்வினை நல்ல முறையில் வாழ உதவும் காரணிகளாக அமைந்துள்ளன. நமது கேள்விகள் உணர்ச்சிகளானவைகளா? நமது குடும்ப வாழ்வு எத்தகைய எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளது என்பதை நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். உறவில் இணைந்த உள்ளங்கள் சுயநலம் களைந்து உரிமைகளை பகிர்ந்து இருப்பதை கொண்டு மகிழ்வுடன் வாழ்வதன் வழியாக குடும்பம் நிலைநிறுத்தப்படும். அதன் வழியாக மானிடம் பேணி காக்கப்படும் என்பதை உணர்வோம். இறைவனின் படிப்பினையின்படி இணைந்து வாழ்வோம். இறைவன் என்றும் நம்மோடு